ஃபர்ஸ்ட் அன்பு சார் பத்தி ஒரு லிட்டில் இன்ட்ரோ வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அன்பு சார் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஓகே, ஸோ இவரோட கெரியர் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே ரைட் நோ இஸ் லைக் அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஸோ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. ஸோ வெல்கமிங் சார் டு திஸ் ஆன்லைன் டிபேட். ஸோ இந்த டிபேட் யார் கண்டக்ட் பண்றாங்க, எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒரு இதே போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தென் ஒரு ஃபன்னி ஈவெண்ட்டை தான் இதை நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஸோ த ஒன்லி கோர் வேல்யூ எதுக்கு இது இந்த மீட்டிங்க்கு என்ன அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து பெஸ்டா இல்ல ஆஃப்லைன் எக்ஸாம் பெஸ்டா அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். ஸோ யூ பீப்பிள் லைக் ஓப்பன் டு ஸ்பீக் அண்ட் உங்களுடைய ஓன் ஐடியாஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஆர் வெல்கம் டு ஸ்பீக். ஸோ இந்த எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ கைஸ் இன்ட்ரடியூஸ் உங்களோட நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, என்ன கேட்டகரியில் நீங்க பேச போறீங்க அப்படின்றத சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. தென் யூ ஷேர் யுவர் ஓன் தாட். ஓகே, ஸோ ஐ வாண்ட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஸோ எல்லாரும் வந்து we will speak. Okay, so we will start with one of our candidate here. We will start with Durga Devi. Yeah, over to Mike, Durga. Good evening, one and all. Myself Durga Devi. நான் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் பத்தி தான் பேச போறேன். வேற ஏதாவது இன்ட்ரோ கொடுக்கணுமா இல்ல போதுங்களா? Yeah, Durga, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு you can share your ideas. ஓகேண்ணா. ஸோ இன்ட்ரோ வந்து இப்போ கரண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து நான் வந்து பாஸ் அவுட் தான் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல. ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அந்த எக்ஸாம்ஸ் மூலியமா நம்ம வெளிப்படுத்துறோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஃபுல்லா லிட்டரலி வந்து நம்ம காப்பி தான் பண்றோம். இது வந்து மறுக்கப்படாத ஒரு உண்மைதான். லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ்லயுமே நானே அப்படிதான் பண்ணேன். படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே பார்த்து எழுதுற ஒரு மென்டாலிட்டிக்கு தான் வந்து இது கொண்டு போகுது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹரினே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்கா எக்ஸாம்ஸ் வச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனோட மனசாட்சிக்கு அவன் உண்மையா வந்து படிச்சு அந்த 1 மார்க் எக்ஸாம்ஸ பார்க்காம தான் எழுதினான். ஆனா அதே வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஓகே ஓப்பன் புக் டெஸ்ட்னு அவங்களே சொல்லிட்டாங்களேன்னு அப்படி படிச்ச ஒரு நல்ல பையனை 8+ சிஜிபிஏ இருக்க ஒரு பையனை பார்த்துதே எழுத வந்து இந்த ஒரு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் வந்து தூண்டி விட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஒரு தரமான இன்ஜினியர்ஸ் வெளியில வரணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஜினியர்ஸ் வெளில வரணும்னா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் தான் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ துர்கா, உங்களுடைய ஐடியா ஷேர் பண்ணதுக்கு வந்து like thank you. Then we have one more participants here, Sindhu. Hi Sindhu, please introduce yourself and நீங்க என்ன கேட்டகரியில பேச போறீங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். Hi everyone, hello team. இன்னைக்கு நான் வந்து பேச போற டாபிக் வந்து என் பேர் சிந்தூரி, ஃபுல் நேம். நான் வந்து ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாலே இட் சேவ்ஸ் பேப்பர். ஸோ மண்வாசமோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னா பிளான்ட் மோர் ட்ரீஸ், கரெக்டா? ஸோ அதோட ஆப்ஜெக்டே இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் சேவ்ஸ் டைம். எப்படி டைம் சேவ் பண்ணுது அப்படின்னா, எக்ஸாம்ஸ் நம்ம வந்து காலேஜோ ஸ்கூல் எங்கேயா இருந்தாலும் நம்ம போகணும்னா ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஸோ இது வந்து அந்த ட்ராவல் டைம் அந்த மாதிரி டைம்லாம் இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. அகெயின் இட் சேவ்ஸ் மணி அண்ட் இட் இஸ் ஆல்சோ செக்யூர். ஏன் செக்யூர் சொல்கிறேன்னா, நம்மளோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆக சான்சஸ் இருக்குது ஆஃப்லைன் மோடில். பட் ஆன்லைனில் வந்து அந்தளவுக்கு சான்சஸ் கிடையாது. அண்ட் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டை கூட இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ these are my points. Thank you. Okay. Thank you Sindhu. And we have one more participant here, Akshay. Hi Akshay, good evening. Hey, hi Karthik, how are you doing? Yeah, welcome Akshay, we are happy to see you. Hey, thanks man, thanks. And okay. Hello Anbu sir, how are you? ஃபைன் அக்ஷய், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் இன்ஸ்டால, பயங்கரமா இருக்கேன். ஸோ
சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் சார். கார்த்தி ப்ளீஸ் கேரி ஆன். Akshay, happy to see. Actually, Akshay and Nala வந்து college mates. Okay, so I'm happy to share like எங்களோட ப்ரொஃபசர் அன்பு சார் தான். So that's why like அவரோட சீஃப் கெஸ்டா நாங்க இன்வைட் பண்ற we are proud. Okay, so next I will give a open mic to Gokul R. You want to share anything? Okay, just moving the mic to Raja. Raja. சார் Yeah, come on. சார் என் பேர் ராஜா சார். நான் வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு இருக்கேன் சார். ஓகே. இவங்க நம்ம துர்கா சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்ற சரிதான். பட் வந்து நாங்க அதை வேண்டாம் சொல்லல. இந்த காலகட்டத்துக்கு நாங்க வேண்டாம் சொல்றோம். ஏன்னா அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்லயே பார்த்துக்கலாம். அதாவது எல்லா நம்ம காலேஜ்லயுமே ஸ்டாஃப்ஸ் வந்து நல்ல முறையில் நடத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நம்ம நல்ல சிட்டி சைட்ல தான் இருந்து நம்ம படிச்சுப்போம்னு சொல்றதுக்கும் வழி இல்லை. அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து நாங்க வந்து எங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க ஆஃப்லைன் எக்ஸாம் வேண்டாம் சொல்றோம். நாங்க எங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஆஃப்லைன் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. இந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஆன்லைன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களால படிக்க முடியல. அதாவது ஆன்லைன் கல்வி வந்து நாங்க எடுத்த உடனே சின்ன கிளாஸ்ல இருந்து ஆன்லைன் கிளாஸா வரல. இடையில இந்த காலகட்டத்துல நாங்க ஆன்லைன் வர முடிச்சல எங்க அதோட மனநிலை வந்து எங்களுக்கு அதை ஏத்துக்கிற முடியல. நம்ம சயின்டிபிக்கா பார்த்தாலுமே நம்ம மைண்ட் வந்து ஒரு ஸ்வெட் ஆகிறதுக்கு 81 days ஆகும். நீங்க இப்போ வந்து இடையில ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு நீங்க திடீர்னு ஆஃப்லைனை எழுத சொன்னீங்கன்னா மற்ற மாணவர்களால நம்ம ஏற்றுக்கிட முடியாத ஒரு சூழ்நிலை அது. அதாவது நம்மளோட டிப்ரெஷன் ஃபுல்லா இப்ப இவங்க நோட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்குது. காலேஜ்ல மொபைல்ல நாட் அலவுடு. அந்த காலகட்டத்துல நாங்க வந்து படிக்க எங்களால முடியாது. இப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த படிப்பு மட்டும்தான் இருக்கும் சொல்ல முடியாது. சிலர் பார்ட் டைம் ஜாப் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து எங்களால வந்து நேரடி தேர்வுக்கு வர முடியாது. அந்த ஒரு நேரடி தேர்வு பட்சத்துல நாங்க அதுக்குள்ள படிப்பு எடுத்திருப்போம் நீங்க நினைக்கலாம். பட் முடியாது எங்களால. இப்ப நாங்க இவ்வளவு நாள் நாங்க ஆஃப்லைன்ல படிச்சுட்டு திடீர்னு ஆன்லைன் எக்ஸாம் வைங்க அப்படி நாங்க சொல்ல வரவே இல்லை. ஆன்லைன்ல நீங்க வைக்கிறது இப்ப நாங்க ஃபைனல் இயர், நான் தேர்ட் இயர் படிக்கிறேன். நீங்க வந்து இந்த ஒரு செமஸ்டர் இதை நீங்க ஆன்லைன் கொண்டு போயிட்டு அடுத்த ஒரு இதை வந்து நீங்க ஆஃப்லைன்ல நடத்துங்க. தொடக்கத்திலேயே நாங்க ஆஃப்லைன் வரும்ஸ்ல எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து நாங்க வேண்டாம் சொல்ல மாட்டோம். நீங்க கரெக்டா எங்களுக்கு இந்த ஒரு செமஸ்டர் மட்டும் ஆன்லைன்ல வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாணவரோட வந்து மைண்ட் கரெக்டா இருக்கும். எங்களுக்கு டிப்ரெஷனும் இல்லாம போகாது. இப்போ நீங்க இது வந்து நாங்க அரசியலா பாக்குறதா இல்ல எப்படி பாக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஒரு நம்ம கொரோனாங்கிற ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம யாருமே இப்போ ஒழுங்கான ஒரு வாழ்வியல் முறையில இல்லை. எல்லாரோட வாழ்முறையுமே மாறி போயிருச்சு. இந்த காலகட்டத்துல மட்டும் எங்களுக்கு ஆன்லைன்ல வைக்கலாம்னு சொல்லி என்னோட ஒரு கருத்து, நான் தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஓகே ஓகே, தேங்க்யூ ராஜா, உண்மையிலேயே சூப்பரா வந்து பேசுனீங்க. ஓகே, ஸோ பாப்போம் மற்றவங்க வந்து என்ன சொல்றாங்க அவங்களுடைய தாட்ஸ். இட்ஸ் லைக் இங்க இந்த டிபேட் எதுக்கு அப்படின்னா வந்து ஜஸ்ட் உங்களுடைய ஐடியா, ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுதா, இல்ல ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுதா, வெதர் ஒரு நல்ல இன்ஜினியர்ஸை நம்ம வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்குதா, வெதர் இந்த ஆன்லைன் எக்ஸாமா இருக்கட்டும் ஆஃப்லைன் எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ அதுக்காக தான் இந்த டிபேட்டை வந்து எங்க டீம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ நல்லாவே பேசுனீங்க. ஓகே, ஸோ we have one more participants here. We have a Susin. Okay, so Susin from our team. Okay, so அவரோட தாட் நம்ம கேட்போம். Yes, Susin. நான் லிசன் பண்றேன். Okay, okay, Susan. Thank you. Okay, so yeah. Sir, mic to over to you, sir. You want to share anything, sir? Anbu sir. So we have started it finally. Then உங்களோட விஷயங்களை ஏதாவது நீங்க ஷேர் பண்ணலாமா சார்? அவ்வளவுதான் முடிஞ்சதா பார்ட்டிசிபென்ட்ஸ்? நோ சார் ஆக்சுவலி just started. சரி, ஓகே. எனக்கு ஒரு மன்வாசம் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் யாராவது சொல்லுங்க. Yeah, sure. Yeah, so first of all, Manvasam is like a group of volunteers. So yaar volunteers அப்படினா we have a working professionals here and we have a students here and we set up farmers here. So நாங்க எதுக்கு இது ஆரம்பிச்சோம் அப்படின்னா, if you go and see like எல்லா இதுலயுமே வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. நீங்க வந்து ஒரு ஐடி லைன் எடுத்தீங்க, there is some sort of infrastructure. Okay, பட் வந்து ஒரு government sectors na there will be infrastructure, but there is no infrastructure in agricultural line. Okay, so இதனாலதான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான அவங்க ஒர்க் பண்றதுக்கான ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை இன்கமோ எதுவுமே வராம போகுது.
தென் வந்து ஸோ வி ஸ்டார்டட் திஸ் அஸ் இனிஷியேஷன். ஓகே, ஸோ மண்வாசம்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸால ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, தே வாண்ட் டு அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஒரு ஃபார்மர்ஸ்க்குமே ஒரு மந்த்லி சேலரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேஷன்ல வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லைக் இதுதான் அவங்களுடைய மெயின் கோர் வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து ஓவரால் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. தென் அகெயின் யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின், சார் ஏன் சார் வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் லைனை சூஸ் பண்ணிட்டு ஒய் அகெயின் யூ கைஸ் ஆர் கிரியேட்டிங், நான் வந்து நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய வந்து அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். த ஆன்சர் இஸ் பிகாஸ் எங்களுடைய டீம்லயோ இல்லை எங்களோட குரூப்லயோ we have some set of ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் எக்ஸ்போஷர். ஓகே, ஸோ என்ன ஃபியூச்சர் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எந்த எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ வி ஸ்டார்டட் சம் டைப் ஆஃப் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ். ஓகே, ஸோ சம் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ்மே நாங்கள் எங்கள் டீம் சைட்லேருந்து கொடுக்குறோம். ஸோ மெயினாக வி ஒர்க் அண்டர் 4 modules. ஸோ ஒன் இட் இஸ் லைக் டெக்னாலஜிக்கல். ஸோ டெக்னாலஜிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா வி ப்ரொவைட் ட்ரைனிங் டு college students. We provide some type of webinars, some type of debate, some type of technical classes. So இதெல்லாமே training modules ல வரும். Then we have some type of social and environmental activities. Okay, so இது பார்த்தீங்க அப்படின்னா we conduct some type of plantation drives. We conduct some type of paper bag initiation drives. Okay, so இந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். Then we have an innovative team. Okay, so innovation plays an important role in this today's world. Then யார் இந்த இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னா, தே வில் பி லைக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு படிக்காதவங்களா இருக்கலாம், இல்லை மேபி அவங்களுக்கு வந்து ஏதாவது லைஃப்ல புதுசா பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு கேண்டிடேட். ஓகே, ஸோ அவங்கள நாங்கள் பிக் பண்ணி வி மோட்டிவேட் தேம் அண்ட் வி ஹெல்ப் தேம் டு கிரியேட் இன்னோவேட்டிவ் திங். ஸோ ரீசெண்டா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னோவேட்டிவ் டீம் ஹஸ் கம் அவுட் வித் திங். ஸோ நார்மல் ஒரு பேப்பர் பேக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஒரு பிளாஸ்டிக் பேக்குக்கான ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நீங்க இது யூஸ் பண்ணி இஃப் யூ த்ரோ இட் அட் டஸ்ட்பின் ஆர் இஃப் யூ த்ரோ இட் சம்வேர். ஓகே, ஸோ அதுல இருந்து வி ஹேவ் அ சீட்ஸ். ஓகே, அவங்களுடைய பேக் மேனுஃபேக்சர்ல தே ஹேவ் ஆட் சீட்ஸ், ட்ரை சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இட் ஸ்டார்டட் ஜெர்மினேட்டிங். ஸோ இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. ஓகே, ஸோ வி ஸ்டார்டட் யூசிங் இட். ஓகே, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இட்ஸ் லைக் வந்து வி ஹேவ் அ சிஜி டீம் ஹியர். ஓகே, கரியர் கைடன்ஸ் டீம் ஹியர். ஓகே, ஸோ ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்ல வி எஜுகேட் தேம். ஸோ அவங்களுக்கான ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுத்து வி வில் கோ இட் லைக் என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல எப்படி பண்ணணும், என்ன டெக்னாலஜி எடுக்கலாம், நீங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற எல்லா கைடன்ஸுமே நாங்கள் கொடுப்போம். ஓகே, ஸோ வி ஹேவ் அ செட்டப் ஹியர். ஓகே, ஸோ மன்வாசம்ல வி ஹேவ் செட்டப் ஹியர் ஆல்மோஸ்ட் 10+ டீம்ஸ் இருக்கு. வி ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அண்ட் வி ஆக்சுவலி ஒர்க் ஃபார் அ சேஞ்ச் இன் தி சொசைட்டி. Okay, sir, this is a little intro about us. நல்லது. வேற யாரா இருக்காங்களா பேசுறதுக்கு? ஹலோ சார், we have வேற யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்களா பேசுறதுக்கு? இருக்காங்க சார். You raised hand. So good evening to all. Good evening. என்னோட நேம் வந்து நித்யா. ஸோ நான் வந்து எதுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் லேர்னிங் அப்படின்றது நீங்கள் ஆஃப்லைனில் கற்றுக்கிட்டாலும் சரி, ஆன்லைனில் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது வாட் யூ லேர்ன்ட் அப்படின்றது தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த மோடில் கற்றுக்குறீங்க அப்படின்றத விட நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட் ப்ரெசென்ட் இருக்கிற சிச்சுவேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு இஷ்யூ வரும். ஸோ ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் விடுறாங்க. அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2021 பேட்ச் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்படின்னும் போது உங்ககிட்ட அந்த அளவுக்கு வேல்யூ அண்ட் கெப்பாசிட்டி இருக்காது அப்படின்ட்டு கம்பெனிஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அகெயின் நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் போகும்போது அங்கே வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அங்கே தடைப்பட்டு போகுது. ஸோ நீங்கள் அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிற கொரோனா இஷ்யூ ஆகட்டும், இல்லை உங்களுக்கு கிளாஸ் வந்து ஆன்லைனில் எடுக்கிறாங்க.
ஸோ இதையும் தாண்டி நீங்க இப்ப மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. ஸோ அப்கமிங் உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, ஸோ இது வந்து எப்படி நீடிக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ சப்போர்ட் ஆஃப்லைன் எக்ஸாம். ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நிறைய பேர் சொன்னது எல்லாமே வந்து எங்களுக்கு ஆன்லைன்ல தான் எடுக்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு புதுசு. ஆமா, இது ஆன்லைன்ல தான் எடுக்கிறாங்க, இது எல்லாருக்குமே புதுசு தான். பட் இருந்தாலும் இந்த ஆன்லைன் கண்டக்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா வந்து நம்ம ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதும் போதே நிறைய வந்து இஷ்யூஸ் வரும், பிட் அடிச்சாங்க அது இதுன்னுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன்ல எழுதும் போது வாட் இஸ் த ட்ரஸ்ட், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உங்க எல்லாருமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது, சர்வர் ப்ராப்ளமா இருக்கும், ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மேலே நான் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், டீச்சர் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருந்தாலும் ஆன்லைன் தான் நீ பார்த்து தானே எழுதியிருக்க போற அப்படின்ற மாதிரியான தாட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனியில் அப்படியே கொடுத்துருக்காங்க 2021 பேட்ச் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய ஃபியூச்சரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கா இல்லை வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்னு பயப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு 10 ரூம்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 ரூம்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணிப்பாங்க. ஸோ வாட் யூ லேர்ன்ட் அப்படின்றது தான் எங்கள் பெரிய கொஷின் மார்க். ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ரோச் பண்ணும்போது தான் உங்களுடைய கெரியர் கைடன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ Nitya. Akshay, your raised hand. Go ahead, Akshay. Yeah, so the only point that I wanted to mention was that for us the job is a need. Hello. And for meeting முடிஞ்சுங்களா? Jack Sparrow meeting போயிட்டு இருக்கு. Okay, please on muteல இருங்க. Organizer, please mute it. Okay. Yeah, Akshay, go ahead. Hello. Yeah, the point that I wanted to mention was that so let's say that for us the job is a need, and Hello? for the company you are a Sir? choice. If Sir? someone can mute Jack, it would be nice. சார் நான் பேசுறதே கேட்கலைங்க சார். நீங்க பேசுறது கேக்குது சார். Jack Sparrow வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான சான்ஸ் நாங்க கொடுப்போம். நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது சார். ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். சார் இப்ப கேக்குதுங்க சார். Okay. Yeah, Akshay, Yes, go ahead. Thanks, Jack. So when it comes to this philosophy that for us the job is a need, and for the companies you are a choice, the only problem with that is until and unless you upskill yourself in the area of your domain, you will not be able to land a job in the market when you talk about employment. And I think there was a good point that Nitya brought out in regards to the employment, after completing your graduation and all that. So there are companies out there who would like to mention that, I don't want 2021 graduates. I want only 2018, 19 or 20 graduates. And the reason is because that's their requirement. And if you want to join that particular organization, you'll have to be okay with that, So that's my only point, that you just have to upskill and reskill yourself in the area of technology if you want to survive in the industry and have a good employment. And at the same time, your communication skills is also something that is very important. So when you are in college, we always think about, let's just try to clear exams, let's get a good CGPA, let's try to get placed. But if at all you go into your placements and you say that, I want to talk in my regional language, which is Tamil or Telugu or whatever it may be, there is a high chance that you may not get employed because your communication skills are not up to the mark. So I would probably say that other than offline and online exams, we would also like to see something in regards to the education system to bring out more exposure in terms of communication skills, so that other than whatever you study in college, you are also good at comm skills. You are also able to interact with literally any person in the market, as well as your college mates in English. And don't think that I am for English. It's just that if you want good employment with good organizations, you should be really good at comm skills. But it's a very good point that Nitya brought out in regards to employment, that you just have to be really good, because at the end of the day,
For you, the job is a need. You want that 25,000 or 30,000 per month as your salary, but for the company, you are a choice. So ensure that you are the best choice on that day when you walk into your placements. Yeah, that would probably be my important point for today. Thanks, Karthik. Please go ahead. Yeah, Akshay. It's really a valuable point. Okay. So we have an open mic. Anyone interested? கண்டிப்பா நீங்க பேசலாம். Otherwise, please raise hand. So in the meanwhile, நான் என்னோட தாட் வந்து I need to share, okay, as an organizer, I need to share my what I'm thinking about this topic, okay. So இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் எக்ஸாம்ன்றது நான் இதுவரையும் நான் எழுதுனது கிடையாது. ஸோ ஐ எம் கோ வித் ஆஃப்லைன் எக்ஸாம் தான். ஸோ ஐ வில் சே அபவுட் மை ஸ்டடிங் வே. நாங்கள் இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி கிராக் பண்ணோம் அப்படின்றத பற்றி நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் ஆர் லைக் வி யூஸ் டு ரெஃபர், நிறைய நோட்ஸ் ரெஃபர் பண்ணி, ஓகே, we start preparing it, okay. We like on the lab இருக்கட்டும், then theoretical exams இருக்கட்டும், we start preparing, then we ask doubt with the friends, okay, then we start asking doubts with our professors, okay. So இப்படி லேர்ன் பண்ணி தான் we started learning. ஒரு பேப்பர், see, even we have a technology, we have like on screen reading இருக்கு, okay, நம்ம போன்ல படிக்கலாம், சிஸ்டம்ல படிக்கலாம், okay, but according to me, reading a paper based thing, okay, it gives us more knowledge, because the way you நீங்க பார்த்து டைரக்டா உங்களுடைய இது பண்றதுனால யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ். இஃப் யூ ஹேவ் அ டவுட், நீங்க அதுல மார்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல அது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் வியூவா கொண்டு வரதா இருக்கட்டும், இட்ஸ் இன்டியூஸ் அ கிரியேட்டிவிட்டி, ஓகே. ஸோ வென் யூ ஆர் ரீடிங் வித் பேப்பர், ஓகே, ஸோ பேப்பர் ஒரு புக்ஸ்ல நீங்க படிக்கிறப்ப இட் இன்க்ரீஸ் லைக் யுவர் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னோட தாட். அகெயின் த ரீசன் இஸ், ஸோ இந்த ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப வாட் யூ திங்க் இன் அ பிரெயின், ஓகே. ஸோ நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னா யூ வில் டைரக்ட்லி enter it into a paper, okay. So again, அது ஆன்லைன் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ ஈவன் தோ இந்த ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறது மூலமா வில் பி லைக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் கிளியர்லி ஆஸ் வெல், ஓகே. ஸோ இட் வில் ஸ்டே லாங், ஓகே. இப்பவுமே வந்து நீங்க ஒரு சில கான்செப்ட்ஸ் கேட்டீங்க அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ், ஓகே. பிகாஸ் the offline exams helps me a lot, the way I studied helps me a lot. So this is, as an organizer, I need to share few things about this offline exam, okay. So where Arachi, the thoughts, ideas in that, please come forward. So we have one more participant here from a school, okay. So இங்க வந்து ஆக்சுவலா வந்து கொரோனா பேட்ச், ஓகே. ஸோ 10th and 11th and 12th எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் இவங்க எக்ஸாம் எழுதுனாங்க, ஓகே. வி ஹேவ் அ கோகுல் இயர். ஸோ கோகுல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க கோகுல், நீங்க ஆன்லைன் எழுதின எக்ஸாம்ஸ். கோகுல் வி. Good evening, one and all gathered here. Good evening, Karthikeyan. Yeah, good evening, Gokul. Go ahead. நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன். ஆன்லைன் நடக்கவே இல்லை 12th ஸ்டாண்டர்டு. 10th மார்க் பேஸ் பண்ணி 12th மார்க் போட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. 10th மார்க்கு நிறைய மார்க் எடுத்தவங்க 12th அதிகமாகிடுச்சு. 12th நல்லா படித்தவங்களுக்கு மார்க்கு கம்மியான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால ஆஃப்லைன்லேயே வைக்கலான்னு என்னுடைய கருத்து. ஓகே. ஸோ ஆக்சுவலா கோகுல் வந்து ஒன் ஆஃப் த நல்லா படிக்கிற பையன், ஓகே. ஸோ அவன் வந்து 10th நல்லா படிச்சான். அவனோட ஒரே ஒரு கொஸ்டின், ஆனால் நான் ஆஃப்லைன்ல படிச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பேன், அதான் அவனோட ஒரு பெரிய கொஸ்டின். பிகாஸ் அவன் ஒரு படிக்கிற பையன், சேம் லைக் வந்து கோகுல்கே கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இது ஆஃப்லைன்ல இருந்தா தான் இன்னும் பெட்டர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் அப்படின்றது அவங்களுடைய தாட். பிகாஸ் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட். So we have one more participant here from a college, okay. We have a Sindhu Jay. Yeah, Sindhu. Yeah, actually one point மட்டும் I want to convey. Yeah. மார்க்ஸ் மட்டும் தான் நம்மளோட ஃபியூச்சர் கிடையாது இல்லையா. நம்ம என்ன லேர்ன் பண்றோம், அது என்ன நம்ம வந்து மைண்ட்ல இருக்கு, அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோன்றதுல தான் இருக்கு. ஸோ மார்க்ஸ் மட்டும், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. ஸோ மார்க்ஸ் மட்டும்தான் லைஃப் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு கன்வே தட்
இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நியூ பார்ன் சைல்டு மாதிரி. அது கொஞ்சம் க்ரோ ஆனாதான் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அதெல்லாம் நம்ம வி நீட் டு லேர்ன், ரைட்? ஸோ வி நீட் அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். Thank you, Sindhu. Okay, we have one more students from our team. Okay, Soumya, உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கம்மா. உங்களுடைய ஐடியா சொல்லுங்க, whether it is online or offline exam. ஓகேண்ணா, குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். என்னோட டாபிக் வந்து நான் சப்போர்ட் பண்ற டாபிக் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ். ஏன் அப்படி ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னா, கௌதம் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட். நம்ம என்ன படிக்கிறோம் அதுக்கான ரெகக்னைசேஷன் இல்லை அதுக்கான மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். ஒன்று 10th நல்லா படிக்காதவங்க 12th நல்லா படிக்க மாட்டாங்கன்றது வந்து ஒரு எந்த விதத்துலயுமே ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. கண்டிப்பா நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க. 10th நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, 12th கண்டிப்பா நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லி கூட நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போன விஷயம். அதே மாதிரி நம்மளோட டேலண்ட்டை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து கரெக்ட் கிடையாதுன்னு நான் கன்சிடர் பண்றேன். வெதர் அது வந்து நம்ம வந்து எப்படி போய் எழுதுறோம் அப்படின்றத விட, நம்ம இப்போ ஆன்லைன் எக்ஸாம் சப்போர்ட் பண்றவங்க மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்லைன்ல கிளாஸ் வச்சுட்டு ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கிறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு நல்ல விஷயம் வந்து இப்போ நேத்து ரிசல்ட்டை வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, ஜான்வரிக்கு 20க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றது. நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நாள்ல அந்த 5 யூனிட் படிப்போம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 2 மந்த்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஃப்லைன் எக்ஸாம்ல எழுதி நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். ஒன்ஸ் இட் இஸ் ஆன்லைனா இருக்கும்போது எல்லாரோட பேப்பரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எல்லாரோட சிஜிபிஏவும் ஒரே சிஜிபிஏ தான் வரப்போகுது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு ரிசல்ட்டோ வந்து அவசியமே கிடையாது. அதுக்கு எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 மந்த்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லா யூனிட்ஸும் படிச்சு கண்டிப்பா எல்லாராலையும் நல்லா எழுத முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் நான். Thank you, Soumya. Akshay, you raised hand. உங்களுடைய இது சொல்லுங்க அக்ஷய். Yeah, I like the points that both Soumya and Sindhu, I think, before that mentioned. So they mentioned something very important, that one, marks do not matter, and the second one is, if everyone has the same kind of scores in terms of the online exams, how would someone possibly differentiate each and every person? So for this, I have some really nice answers. The first one is, yes, marks do not matter. In fact, according to me, Anna University itself does not matter, but that is my personal opinion. But on the other hand, since all of you guys are in your studying stage, I would possibly like to see someone during the 3rd year of their college, or probably in the 2nd year, try to talk to more people in the industry, probably by creating a very nice LinkedIn profile and by sending out a lot of connection requests to a lot of people in the industry, so that you can talk to them and get some really nice insights into how the industry works in a specific domain of your choice or the field of your expertise. Please don't talk to too many professors except for Anbarasu, because I believe that when I was studying in JPR College, the only professor who was really good in terms of what he wanted to deliver, and that too in English and without any kind of preparation, was Anbarasu. Every other professor just had PowerPoint presentations and they would go through it. So that's where, so what I believe is, every person who's studying in college spends more time with the professors rather than with the people in the industry, or with even with your family members or people who are your siblings who are working in the industry and so on. And that's one of the flaws in the system, that the more time you spend with a professor, you are limited towards the professor's knowledge. And that's something that you should not do at that point of time. You should speak to more people in the industry. Talk to Karthik. He is also a working professional. You can talk to so many other people, so many of your seniors, to get really good insights. So that at one point of time, you will just think to yourself that I just have to pass this exam to get a degree that doesn't even matter at all in the industry. So that's one of the reasons why I like the points that Sindhu said, that marks don't matter. And the second one, which Soumya mentioned, which was really nice, is if you go through online exams and everyone gets the same kind of marks, how would you differentiate each other? And that's why, again, in your 2nd year or 3rd year of your college, I would like to see a lot of people do industry related certifications, which not many people can do, which requires a lot of hard work and a lot of consistency. And if someone does that, I would be the most happiest person on the planet to possibly see that person stand first in line in terms of interviews and placements
rather than the herd of people who have done probably the same thing, who have the same set of programming languages on their profile, who have done the same set of projects on their profile. And I would possibly also like to see people who do the project by themselves in their final year, rather than just get it out in a project center and so on. So these are my bullet points. And yes, Karthik, you can carry on. Yeah, Akshay. Actually, நீங்க சொன்ன விஷயம் really it's like needed. Okay, so வந்து marks matters. Then வந்து நீங்க எப்படி அதை லேர்ன் பண்ணணும், தென் இன்டென்ட் எவ்வளவு முக்கியத்துவம் என்ன, தென் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்டை நீங்க எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு ஹெல்ப் திஸ் அக்ஷய் வேர்ட்ஸ், ஓகே, ஸோ வி அஸ் அ டீம் வி ஆர்கனைஸ்ட் லிங்க்டின் அக்கௌண்ட் கிரியேஷன் ஒர்க் ஷாப் விச் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக். Okay, so if you guys are interested, just register for it and make useful of it. Okay, so இது ஒரு விஷயம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். Then again we have a demo interview concept here. Okay, நீங்க ஒரு இன்டர்வியூ எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணா, நீங்க if you are afraid to attend an interview, just register as a demo interview. You will get a mark interview and you will do it. So this is apart from our day activity. So again நம்மளுடைய இதுக்கு வருவோம், ஆன்லைன் எக்ஸாம் ஆர் ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ். we have some listeners, okay, who like listen மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. I want you guys to share your ideas or உங்களுடைய point, you can say it out. Okay, we have here Mirdula P. Okay, you want to say anything? Okay, we will move to Google R. Yeah, Durga Devi, go ahead, ma. ஓகே, நான் ஒரு ஃபியூ சினாரியோஸ் வந்து சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நான் இந்த எக்ஸாம்ஸ் டைம்ல நடந்த சில சினாரியோஸ். ஒரு பிரதர் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணாக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம், அவங்க அண்ணா ஜாப் போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவோட MBA எக்ஸாம் அவங்க தம்பி உட்காந்து வீட்டுல எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராம் குரூப்ஸ்ல வந்துரும்னு அந்த பர்டிகுலர் குரூப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். அப்போ ஒருத்தவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த பார்த்து எழுதுறது கூட பண்ணாம தான் ஒரு டிகிரி வந்து வாங்க போறாங்க. இன்னொன்னு என்னாச்சுன்னா, நம்ம காலேஜ்லயே ஒரு பையன் தான், அவன் வந்து என்ன கால் பண்றான், கால் பண்ணிட்டு அக்கா நான் இந்த மாதிரி அம்பத்தூர் ஏரியா கிட்ட இருக்கேன், எக்ஸாம்க்கா இன்னைக்கு அரியர் எக்ஸாம், நான் டேட்டே மறந்துட்டேன்க்கா, ரோட்ல இருக்க, உங்க வீட்டுல வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம்ன்றப்போ அந்த ஒரு சீரியஸ்னஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஏதோ போறோம், ஓகே எல்லாம் எப்படியோ நம்ம எழுதினாலும் பாஸ் தான், எழுதலனாலும் பாஸ் தான், அந்த ஒரு லெத்தாஜிக் வந்து ஈஸியா வந்துருது. ஸோ கொஞ்சமாவது அந்த கான்செப்ட புரிஞ்சு அட்லீஸ்ட் அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சு கூட எழுத முடியாத அளவுக்கு தான் வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் எக்ஸாம் நம்மள கொண்டு போகுது. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பெஸ்ட்னு சொல்லலாம். அப்படியே ஆன்லைன் எக்ஸாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஃபியூ எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன், அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லொகேஷனுக்கு நம்ம போயிடுவோம், பட் எக்ஸாம் ஆன்லைன் 1 மார்க் இருக்கும், அங்க ஸ்டாஃப் நம்மள மானிட்டர் பண்ணுவாங்க, ஆனா நம்ம எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவோம் 1 மார்க். அது வந்து பெஸ்ட். ஓகே, நீங்க ஆன்லைன் எல்லாரும் எழுதணும்ன்றீங்க, அப்படி ஆன்லைன் எழுதலாமே, ஒரு ஸ்டாஃப் நம்மள சுத்தி இருப்பாங்க, ஒரு லொகேஷன். உங்களுக்கு இப்போ ஆன்லைன் எக்ஸாம்னு சொன்னதுக்கு ரீசனே வந்து கோவிட் பீரியட்ல ஒருத்தர் மீட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் ஆன்லைன் எக்ஸாம் சொன்னாங்க, பார்த்து எழுதணுன்றதுக்காக ஆன்லைன் எக்ஸாம் சொல்லல இல்லைங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் இஸ் பெஸ்ட். அவ்வளவுதான். Yeah, super Durga. So some other need to speak உங்களுடைய ideas or thoughts or points. Anyone need to add? So we have few listeners here. Okay, so நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா please raise your hand or you can unmute and speak. Okay, we have a Gokul R. Anything to share, Gokul? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Okay, we have a Gautam V. Gautam, you need to share anything, Gautam? Okay. Any others? Final call. Any others need to speak? Final call. Any others need to speak? யாராச்சும் உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
Okay. So it's time to speak. Anbu sir. Anbu sir, over to you, sir. முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மண்வாசம். ஏன்னா எப்படி என்னுடைய பேர் உங்கள் நினைவில் வந்ததுன்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கு மண்வாசத்துக்கு நன்றி. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அனைத்து பணிகளுக்கும் வாழ்த்துக்கள், தொடரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மண்வாசம்னு வச்சுட்டு மண்வாசத்தோட கல்வியை மண்டைக்குள்ளே புகட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணி கொண்டு போங்க. இப்போ கார்த்திக் தான் இதுக்கு ப்ரொப்ரைட்டரா, நிறுவனரா? இல்லை சார், ஓகே, சரி சரி. அதே மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. அதுக்கும் நன்றி. துர்கா தேவி, சிந்து, அக்ஷய், கோகுல், என் ராஜா, சௌமியா, கௌதம், ஜாக் நடுநடுவில் வந்தார், நித்யா, சுசின். ஸோ இதில் அவங்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அதிகமாக அவங்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து நேரடி தேர்வு தான் வேணும், ஆஃப்லைனில் தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தான் முன் வச்சுருக்காங்க, ஒரு சிலர் தவிர. இப்போ நான் வந்து எப்படி பார்க்கலான்னா, சிந்து சொன்னாங்க, அதாவது இணையதள வழியாக பண்ணலாம், அது நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஒரு புதுசாக பிறந்திருக்கிற குழந்தை, அது வளர வளர தான் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு மாதிரி. ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஷயம் இந்தியாவில் நம்ம ரொம்ப ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம், வளர்கிற நாடுன்னு. ஸோ எப்பயுமே இந்த அரசியல்வாதிங்க வளர்கிற குழந்தைய வளர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அரசியல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதை வளர விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அரசியல் பண்ணுவாங்க. அதுதான் இப்பயும் நடந்துட்டுருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும், அது வளர வளர அப்படியே அதை பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேரடி வகுப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. வகுப்பு, இன்னொன்று தேர்வு. நம்ம அங்கே மெயினாக முக்கியமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அதாவது நேரடியாக எழுதக்கூடிய தேர்வா இல்லை இணையதள வழியாக எழுதக்கூடிய தேர்வா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நேரடி தேர்வுக்கு சாதகமும் நிறைய இருக்கு, பாதகமும் இருக்கு. இப்போ சாதகம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நேரடி தேர்வுகள்னா அதில் வந்து நம்ம சிந்து சொன்ன மாதிரி அதில் காகிதங்கள், அப்புறம் வந்து நேரம், இன்னொன்று அதை எழுதின தாளை வந்து திருத்துறது, அதற்கு ஆசிரியர்கள் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும், ஆசிரியர்களுக்கு நேரம் ஒதுக்கணும், அவங்களுக்கு அதுக்கு தேவையான பணம் கொடுக்கணும், திருத்துறதுக்கு தேவையான பணங்கள் தரணும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்கலைக்கழகத்தில் திருத்தி அதில் ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அதுக்கு உண்டான மறுபடியும் மறுமதிப்பீடு போடுறதுக்கு திருப்பியும் அதில் பணம் செலவு பண்ணி திருப்பியும். ஸோ அதாவது இவ்வளோ நடைமுறை சிக்கல்கள் அதுலேயும் இருக்குது, இல்லாமல் இல்லை. இன்னொன்று, அந்த தேர்வு எழுதுறதுல நான் சொன்னது நல்லது வந்து உண்மையிலேயே படித்து நான் எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பகுதி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக எனக்கு தெரியும். இன்னொன்று, எழுத முடியாதவன் அவன் பாட்டு அதை அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி அதை நேரடியாக அப்படியே ஒப்புக்கு போய் எழுதுகிற ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணோட பார்க்குறோம். இது நடைமுறையில் நிறைய இருக்குது, நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அதான் புரிதலோடு எழுதக்கூடிய ஆட்களும் இருக்கான், புரிதல் இல்லாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒரு டயக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இல்லை ஒரு கோட் எடுத்துட்டா கூட 1000 லைன் இருந்தால் கூட அந்த கோடில் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி தட்டுறவனும் இருக்கான், அப்படியே எழுதுறவனும் இருக்காங்க. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ நல்ல விஷயம், நல்ல செய்தி என்னன்னா, புரிதலோடு எழுதக்கூடியவங்களுக்கு அது நல்லது தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ அந்த புரிதலோடு சொன்னவங்களில் பார்த்தா துர்காதேவியை சேர்த்துக்கலாம். இன்னொன்று வந்து
நித்யாவை சொல்லலாம். அவங்களுடைய கருத்துக்களை வச்சு நான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அரியன் ஒருத்தரை கூட சொன்னாங்க. இப்போ நல்லா எழுதக்கூடிய ஆள் கூட ஒரு வகையான சோம்பேறித்தனம் வந்துடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நம்ம இணையதள வழியா போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சாதகங்களும் இருக்கு, பாதங்களும் இருக்கு அதுல. ஆனா இப்போ சிந்து சொன்ன மாதிரி இது இப்ப பிறந்த குழந்தை ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இது நடைமுறையில இருக்கிறது தான். இணையதள வழி கல்விங்கிறது உலக அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா பல புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் ஏராளமான படிப்புகளை இணைய வழியா ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்க பல்கலைக்கழகம் இல்ல பல பல்கலைக்கழகம் பல படிப்புகளை, பல சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புகளை இணையதள வழியா ஏற்கனவே வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப வேணா எந்த நேரத்திலையும் எப்ப வேணா அதை படிச்சுக்கலாம். எப்ப வேணா அதுல நீங்க உங்களுடைய சான்றிதழை வாங்கிக்கலாம், சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். இப்ப அதுக்காக அவங்களுக்கு அந்த படிப்போ புரிதலோ இல்லாம போயிடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதாவது அது தேவை இருக்கிறவங்க அதை போய் பயின்று அதுல சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், சான்றிதழ் வாங்கிக்கலாம். இப்போ இந்த 4 வருஷம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். 4 வருடம் படிக்கிறான். 4வது வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன்கிட்ட போய் என்ஜினியரிங்னா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியாது எவ்வளவோ ஆட்கள் இருக்கான். இப்போ முதுகலை படிப்பு எம்டெக் படிப்புக்கு படிக்க வந்திருக்கான் பசங்க பேசாராமலே. அவனுக்கு ஒரு மொழி தெரியல, ஜாவா மொழி தெரியல, C++ தெரியல, எம்டெக் பிஜில இருக்கான். இத்தனைக்கும் ஸ்பெஷலைசேஷன் ஐஓடி கிளவுட்ல இருக்காங்க எல்லாம். அதாவது நாம தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல, ஆந்திரால இருந்து இருக்கான், வடமாநில வரான். இப்போ அவங்களோட கலந்து படிக்க வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே அனுபவம் இருக்கான் இல்லையா, வேலை வாய்ப்புல இருந்து நான் மேற்படிப்பு படிக்கணும்னு சொல்லி வரக்கூடிய மாணவனுக்கு ஓரளவுக்கு அந்த அறிவுத்திறன் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கு. 2 வருடம் 3 வருடம் ப்ரோக்ராமராகவோ இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் அக்ஷய் சொன்ன அப்படி. அதாவது என்ன மாதிரியான வேலை வேணுங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். அதுக்கு உனக்கு ஸ்கில்ஸ் என்ன தேவைங்கிறது கத்துக்கணும். சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு இருந்தா நீ நினைக்கிறத அடையவே முடியாது. இப்ப ஆனா அப்படிதான் இருக்கு. இதாவது இதுக்கு காரணம் நம்ம அதாவது எப்பயுமே மாறி மாறி ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதே வசனம் தான், மாற்றம் ஒன்றில் மாறாதது. அந்த மாற்றம் வரும்போது ஒரு பாதி அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க, ஒரு பாதி ஏத்துக்குவாங்க, அதோட பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கிட்டு நம்ம கெட்டதே குறை சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா மேலை நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். அவனுடைய கட்டமைப்பு, அவனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஒருத்தர் நம்ம நிமிர்ந்து பார்க்க வைக்குது. நமக்கு இருக்கிற கட்டமைப்பு எல்லாமே வருடமெல்லாம் தண்ணிக்காக தண்ணியில போராடுற நிலைமை தான். நான் இப்ப இருக்கிற சூழலை வச்சு சொல்றேன். தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திரா, எல்லா இடத்துலயுமே இந்தியா வளமிக்க நாடுன்னா எதுலன்னா தத்தளிக்கிறது, எதுலையாவது தத்தளிச்சுட்டே இருக்கணும். சரியா? அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய கட்டமைப்பே அப்படி ஆயிப்போச்சு ஊழல் அப்படிங்கிறதுனால. அதுதான் இந்திய கல்வி சட்டங்களோ அமைப்போ ஒருத்தர் நல்லது சொல்ல வந்தாங்கன்னா அவங்களை தட்டி அடக்கி போராட்டம் பண்ணி அதை தடுக்கிறது தான் பார்ப்பாங்களே ஒழிய, இல்லை ஒருத்தர் நல்லது சொல்ல வர்றாருன்னா அது அரசியல் காரணங்களுக்காக தான் வரும். இப்போ நான் உடனே அரசியல் ஏன் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே அரசியல் சார்ந்துதான் அங்க நடக்குது. அது சரியா இருந்தா எல்லாமே சரியா தான் இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த 1.5 வருடமா போராட்டம் பண்றாங்க. இப்ப மண் வாசனைன்னு சொல்றதுனால இதை சொல்றேன். 1.5 வருடமா போராடுறாங்க. இப்பதான் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும் அப்படின்ற சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம தேர்தல் சார்ந்த அறிவிப்பா இல்ல விவசாயிகளுக்கு 600 பேரை நம்ம ஒரு வழி பண்ணிட்டோம், 600ல இருந்து 700 பேரை சாகடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பரிதாபமான உரையா, இதுல உண்மையிலேயே அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உரையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. அது அரசியல். அது அரசியல் சார்ந்து பயணிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை.
ஏன்னா ஏதோ படிச்சோம், ஏதோ வாழ்றோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கு. எல்லாருமே அப்படிதான் பண்றோம். நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை அப்படி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாருமே வந்து நான் சொல்றேன் இல்லையா, அந்த மாற்றத்தை ஏற்றுக்காதவங்க கண்டிப்பா ஆஃப்லைன் தான் சொல்லுவாங்க. ஏற்றுக்கிட்டு அதுல நல்ல விதமா பயணிக்கிறவங்களு அதனுடைய அருமை தெரியும். இப்போ அதான் சொல்ல, அதுல எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கு. இப்போ இணையதள வழி கல்வியில நிறைய சோம்பேறிகள் ஆயிருக்கிறது உண்மைதான். ஏன்னா அதுல வந்து பல பல விதமான நல்லதும் இருக்கு. ஏன்னா ஏராளமா படிக்கலாம். இப்ப நானே வந்து ஒரு ஒரு சான்றுக்காக தான் சொல்றேன். நானே இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துல கோர்ஸெரா அப்படிங்கிறதுல ஒரு 4 சர்டிஃபிகேஷன் பண்ணேன். நானே படிக்கிறது. அப்போ தெரிஞ்சதை சால்வ் பண்ணுவேன். என்னால செய்ய முடிஞ்சதை நான் செய்வேன். தெரியலையா இருக்கவே இருக்கு கூகுள். அதுல போயிட்டு எப்படியா ஒரு இடத்துல நமக்கு அதனுடைய பதில் கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்றோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்ப நம்ம எப்படின்னா 2மே பண்றோம். ஒரு ஆசிரியரா பாதி பேருக்கு இணையதள வழியாகவும் பண்றோம். பாதி பேருக்கு அதாவது நேரடி வகுப்புக்கு வர முடியாதவங்களுக்கு இணையதள வழியாகவும் நடத்துறோம். நேரடியாக வரவங்களுக்கு நம்ம பழைய முறையில வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அவங்களுக்கு தேர்வு எல்லாமே இணையதள வழியா தான் நம்ம நடைமுறைப்படுத்துறோம். அப்போ நம்ம என்னதான் வந்து அதுக்கு கேள்விகளை மாற்றி என்ன பண்ணாலையும் அக்ஷய் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி யாரையுமே நம்ம பார்க்க முடியல. எவன் வந்து 10க்கு 9 மேல எடுத்திருக்கான், எத்தனை பேரு, எவன் வந்து 6 எடுத்திருக்கான், எவன் 5 எடுத்திருக்கான்றது அந்த ஒரு வேறுபாடை நம்மளால கண்டறிய முடியல. எல்லாருமே 9க்கு மேலதான் இருக்கான். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை எவெல்லாம் சரியா பயன்படுத்தணுமோ சரியா பயன்படுத்திக்கிறான். எவெல்லாம் அதை தப்பா பயன்படுத்த முடியுமோ, அதாவது அவனுக்கு சரி அப்படிங்கறது அவன் சரியா பயன்படுத்திக்கிறான் தவறான முறையில. அதாவது இந்த இடத்துல வந்து அதாவது அவனை பொறுத்த மட்டும் அந்த தேர்வை அவன் பாஸ் பண்ணிடணும், தேர்வை தேர்ச்சி பெற்றணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அப்ப அந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத அவன் பயன்படுத்திக்கிறான். அதனால இப்ப இணையதள வழியா ஏராளமான படிப்புகள் பண்ணலாம். சிந்து சொன்ன மாதிரி நமக்கு இந்த காகிதங்கள் அதை மிச்சப்படுத்தலாம். எங்க இருந்து எப்ப வேணாலையும் அவங்க தேர்வு எழுதிக்கலாம். பணம் மிச்சமாகும். இன்னொன்னு அது நிறைய வசதிகள் இருக்கு. இந்த நேரத்துக்கு எழுந்து போகணும், 10 மணிக்குள்ள தேர்வு வரைக்குள்ள போகணும், இல்ல பிரின்சிபல் நிற்பாரு, ஆசிரியர்கள்லாம் நிற்பாங்க, பிடிப்பாங்க, ஐடி கார்டு எங்க. அதாவது இப்ப நடைமுறையில இருக்கிற சிக்கல்கள்லாம் சொல்றேன். எல்லா கல்லூரியிலும் அப்படிதான் ஆயிப்போச்சு. ஆல் டிக்கெட் எங்க, இந்த மாதிரியான விஷயங்களில வந்து தேவையே இல்லை. அவங்க பாட்டு நேரத்துக்கு போய் உட்காரலாம், அவங்களுடைய தேர்வை முடிச்சுட்டு தேர்வாய்க்கலாம். அந்த வசதி வாய்ப்புகள்லாம் தொழில்நுட்பத்துல நல்லாவே இருக்கு. அது நம்ம எந்த குறையுமே சொல்றதுக்கு கிடையாது. இதெல்லாமே நம்ம இன்னொன்னு இதுல பாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா நானே அனுபவப்பட்டேன். ஒரு வகையில வந்து உடல் மன ரீதியான சோர்வுகள் அது கட்டாயம் வரும். இது வந்து இப்போ அதுல வேலை பார்க்குற அக்ஷயா இருக்கலாம், இல்ல நம்ம கார்த்திகா இருக்கலாம், இல்ல துர்கா தேவியா இருக்கலாம், இல்ல மற்ற வேலை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் யாரா வேணா எடுத்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம், இல்ல 10 மணி நேரம் ஒரு கணினி முன்னாடி உட்கார்ந்துட்டு தொடர்ந்து அவங்களால வேலை பார்க்கறதுங்கிறது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு கண்டிப்பான ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு பண்ணும். இது ஏன்னா நானே அதுக்கு ஒரு சாட்சி தான். இந்த கொரோனா ஆரம்ப காலகட்டத்துல எனக்கெல்லாம் பின்பக்கம் முதுகு வலி வந்து ஒரு மாதம் அவதிப்பட்டேன். வீட்டுல இருந்தபடியே காலையில இருந்து வகுப்பு மாறி மாறி வகுப்பு அப்படின்னும் போது, ஆனா அந்த ஆரம்பத்துல இருந்தக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு, மாணவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு,
அது உண்மையிலே நம்ம பாராட்டுக்குரியதுதான். ஆரம்பத்துல இருந்தக்கூடிய நாள்பட தான் அது அதுல எப்படியெல்லாம் அதுல லூப் ஹோல்னு சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் சட்டத்துல ஓட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் மாணவர்கள் அதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு அது எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ நேரடி வகுப்புலையுமே இருக்காங்க. அது ஒரு 10% 20% இல்ல 40% மாணவர்கள் எல்லாத்துலயுமே தான் இருக்கான். முழு ஈடுபாடோட இருக்கிறவன் ரெண்டுலயுமே தான் இருக்கான். நம்ம அதுக்கு அதை கண்டிப்பா முழுமையா நீக்கிட முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாமே நம்ம ஒரு அலசி ஆரஞ்சேன்னா, ஏன்னா நமக்கு அந்த கட்டமைப்பு இருந்தும் இல்லாதது போலதான் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, ஏன்னா எல்லாமே வந்து மறைக்கப்பட்டு இருக்கு இந்தியாவில். அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து ஏன் இணையதள வழியா பல காலமா NPTEL எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான், நடத்திட்டு தான் இருக்கான். ஐஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றான், ஐஐடியில் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எவ்வளவோ கண்டக்ட் பண்றான். நமக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது, அது யாரும் சொல்றது இல்லை. என்ஜினியரிங்கா 500கணக்கான கல்லூரிகள் இருக்கு, ஏதோ ஒண்ணுல அப்பா அம்மா அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. படின்னா நாங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ரேங்க் வேணும், நாங்கள் முதலிடம் வரணும் 500 பேர்ல, நீங்க முதலிடம் வந்தாதான் உங்களுக்கு மெடல் கொடுப்போம், இல்லை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஒரு சொன்னீங்க இல்லையா, அந்த மார்க்கு இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாற்ற முடியாத ஒரு விதியா மாறிடுச்சு. அதாவது அதை பொறுத்துதான் எல்லாரும் ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அதை ஒரு அழுத்த திருத்தத்தோட இல்ல வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னுடைய பார்வையில உண்மையிலே தப்பு. ஏன்னா மார்க்கை வச்சு பண்றதுங்கிறது உண்மையிலே தப்பு. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்திலையுமே இந்த கொரோனான்னு வந்ததுனாலதான் நம்ம இந்த இணையதள வழி நடைமுறையே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க இல்லை, இணையதள வழியா நிறைய மீட்டிங் அதுக்கு முன்னாடி நாம் அட்டன் பண்ணியிருக்கோம். சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். அதனுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு. அதுதான் உண்மை. தெரியப்படுத்தாமலும் விட்டுட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி அதாவது கொரோனாக்கு முன் இருக்கக்கூடிய இணையதள வழி என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள்லாம் அதை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பயன்பாடு தெரிஞ்சவங்க நல்ல முறையில் அதை உபயோகப்படுத்திட்டாங்க. நமக்கு அது இல்லாம போயிடுச்சு. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு அதாவது கடைசி வருடத்துல ப்ராஜெக்டே நிறைய பேர் விலை கொடுத்து தான் வாங்குற நிலைமை இருக்கு. இன்னொன்னு அதுல பசங்களுக்கான ஒரு செய்முறை பயிற்சியும் ரொம்ப ஒரு எல்லாம் ஒரு வணிக ரீதியா மாற்றப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு என்னுடைய பார்வை. அதனால நாம பல நேரத்துல பல மாணவர்களுக்கு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அதாவது உங்களுடைய புரிதல் ரொம்ப முக்கியம், உங்களுடைய கற்றல் ஆற்றல் ரொம்ப முக்கியம். அது இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களுடைய எம்ப்ளாயரை தேர்வு பண்ணலாம், அவங்க கண்டிப்பா உங்களை தேர்வு பண்ணுவாங்க, மியூச்சுவலா நடக்கும் அப்படிங்கிறது பல நேரத்துல பல விஷயங்கள்ல நான் சுட்டி காட்டியிருப்பேன். அதைதான் நான் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ தலைப்புக்கு வந்தோம் அப்படின்னா, ஆன்லைனா ஆஃப்லைனா தலைப்புக்கு வந்தோம்னா, இப்போ பள்ளிக்கூட மாணவர்களை பொறுத்த மட்டும் அந்த அடிப்படை கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு 5வது வகுப்பு வரையில 5th ஸ்டாண்டர்ட் 5வது வகுப்பு வரையில கட்டாயமா ஒரு நேரடி பள்ளிக்கு அனுப்புறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் பேசிக் என்னுடைய பொறுத்த மட்டும். ஏன்னா இது ரெண்டுமே பயன்பாட்டில் தான் இருக்கு. இணையதள வழியா பண்றதும் நேரடி வகுப்புலையும் ரெண்டுமே பயன்பாட்டில் தான் போயிட்டு இருக்கு, பின்னி பிணைஞ்சுதான் போயிட்டு இருக்கு. நம்ம அதை முழுமையா பயன்படுத்தும் போது
நமக்கு அது ஒரு கசப்பான அனுபவமா இருக்கு. சிலருக்கு அது நல்லதாவும் இருக்கு. சிலர் அதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன் அப்ப நேரடி வகுப்புல தப்பா இருக்கிறது இல்லையா? இருக்கிறது இல்லையா? இருக்கு. எல்லாமே இருக்கிறதே இல்ல. இந்த 10% மாணவர்கள் வகுப்புக்கு வராம இருக்கிறவனும் இருக்கான். கடைசியில மார்க்குக்காக வந்து கெஞ்சுறவனும் இருக்கான். இல்ல அரியர் வச்சு ரீவேல்யூவேஷன் சொல்லக்கூடிய மறுமதிப்பீடுல ஏனோ தானோ மார்க் வாங்கி பாஸ் பண்றவனும் இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப ஏன் இப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து நித்யா சொன்னா அப்படி 2021 அந்த 20 பேட்ச் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தெரியல. ஏன்னா இப்போ நான் இந்த கடந்த ஒரு 1.5 வருடமா பல்கலைக்கழகத்துடைய பிளேஸ்மெண்ட்லாம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக பசங்க பிளேஸ் ஆகுறாங்க. 20 லட்சம் 40 லட்சம் பெர் இயர் ஆனுவல் பேமெண்ட்டு அந்த அளவுக்கு ஆகுறாங்க. அது ஏன்னா பசங்களுடைய கற்றல் புரிதல் அது என்னைக்கு குறையவே கூடாது. நீ நேரடி வகுப்பு போனாலும் சரி, இல்லை இணையதள வழியா போனாலும் சரி, பசங்களுடைய அந்த கற்றல் ஆர்வம் இந்த புரிதல் இது இருக்கிற வரையும் நம்ம சொல்லுவோம்ல, உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சேனல்ல வரும் இல்லையா? கண்டிப்பா உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். எந்த அரசியல்வாதியும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து நடக்கிறது அரசியல் தான். இணையதள வழியா நடத்திட்டு ஏன் நீங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சாராரும் ஒரு கட்சியினர் இன்னொரு கட்சியினர் அவங்களுக்கு சாதகமாகவும் சொல்றது ஒரு விதமான அரசியல் தான். ஏன்னா அது அவங்க அலசி ஆராய இதே ஒரு கல்வியாளர்கள் அதை பத்தி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கும். இல்லை மாணவ மணிகள் சொன்னாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் அதை சொல்லலாம், இல்லை அதனுடைய சாதகங்களை சொல்லலாம். ஆனா அரசியல்வாதிகள் சொல்றதுங்கிறது முழுமையான நம்ம நம்பிட முடியாது. ஏன்னா ஒரு சார்ந்த முடிவா இருக்கலாம், அது நமக்கு தெரியல. இப்போ நம்ம இதை தலைப்புக்கு வந்தோம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினாலே, ஏன்னா இதுவுமே இணையதள வழியா தான் போயிட்டு இருக்கு. நம்ம அவ்வளவு தூரம் பேசுறோம். எனக்கு ஆஃப்லைன் தான் வேணும்னு சொல்ற நித்யாவா இருக்கட்டும், துருகதேவியா இருக்கட்டும், கோகுலா இருக்கட்டும், இப்போ நம்மளும் இணையதள வழியா தான் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இணைப்புல இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல. நானா எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் உண்மையில நடக்குதா இணையதள வழியில? இதுவே ஒரு சான்று தான். இப்போ தலைப்புக்கு வந்தோம் அப்படின்னா, ரெண்டுலயுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதாவது நல்லது கெட்டதுன்னு சொல்றதை விட சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, சிறிய வயது குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு 5 வகுப்பு இல்லை ஒரு 8 வகுப்பு வரையிலும் ஆவது நேரடி வகுப்புகள் அவசியம். ஆனா அந்த ஒரு நேரடி வகுப்புகள்லையுமே ஒரு 8 மணி நேரம் ஒரே அடியா உட்கார வச்சு அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுங்கிறது என்னுடைய பார்வையில தேவையில்லைன்னு நினைப்பேன். சொல்றேன் உண்மையிலே. இப்ப 8 மணி நேரம் இந்த பிள்ளைகளை போட்டு படாத பாடுபடுத்துறதுக்கு ஒரு 5 மணி நேரம், அதுக்கப்புறம் விளையாட்டு நேரம், இல்ல மாணவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இல்ல யோசிக்கக்கூடிய அளவிலான சில விளையாட்டுகள், அப்புறம் இப்போ அக்ஷய் சொன்ன மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மொழித்திறன், அதனுடைய பயிற்சி, முக்கியமா தினமும் விளையாட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்போ இந்த எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த கைபேசியும் கணினியும் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுல அப்பனும் மகனும் பேசுறதுமே ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல 4 பேர் 4 மொபைல் வச்சிருக்காங்க. 4 திசையிலையும் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அரட்டடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. பேசிக்கிறதே கிடையாது. ஹாய் டேட், குட் மார்னிங்னு சொல்லிட்டு காலேஜ் போயிடுறாங்க பல பேர். இல்ல அப்பா போயிடுறாரு தூங்கிட்டு இருக்கிற பொழுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நான் இது வேணும்னு சொல்றேன். நேரடி வகுப்புகள் அவசியம். ஆனா முழு 8 மணி நேரமும் போட்டு அவங்கள படாத பாடுபடுத்துறதுக்கு ஒரு 5 வகுப்புகள் நடத்தலாம் தினமும். ஒரு கட்டாய வகுப்பு விளையாட்டு, ஒரு வகுப்பு மொழித்திறனோ ஆளுமையோ, இல்ல அவங்களுடைய
மற்ற பயிற்சிகளோ, வரைதல் அந்த மாதிரியான சில பயிற்சிகளோ கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமா அரசியல், நாட்டினுடைய அரசியல் சட்ட அமைப்புகளை பத்தி எடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம நாட்டில் அதெல்லாம் நம்ம உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அப்பதான் ஒருத்தருக்கு என்ன தப்பு, என்ன எது சரி, எது கெட்டது, அப்படி பண்ணா என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும், நாட்டுல என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கு. அப்புறம் பொது அறிவு பத்தியும் எடுக்கலாம். இதெல்லாம் கலந்து பாடத்திட்டமா இருக்கணும். இது என்னாலேயோ உங்களாலேயோ மற்றவங்களால மாற்றவே முடியாது. இது வந்து கல்வி. இது கல்வியை வந்து அரசியல் இருக்கிறவரையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஸ்டேட் போர்டுங்கிறது, மெட்ரிகுலேஷனுங்கிறது, இப்போ சிபிஎஸ்சின்னு எல்லாம் மாறிட்டு வராங்க. என்ன நடத்துறாங்கிறது யாருக்கும் தெரியல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பணம் வணிக ரீதியா மாறிட்டு எல்லாமே. அதுக்காக சொல்லுவார், அப்படி பண்ணலாம். முடிஞ்ச வரையும் 5ஆம் வகுப்பு வரையுமோ இல்லை 8ஆம் வகுப்பு வரையுமோ பொது அறிவு பண்ணலாம். அப்ப நாட்டு நடப்பு பத்தி சொல்லலாம். இன்றைய தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லலாம் பசங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி தினமும் விளையாட்டு, ஒரு வகுப்பு விளையாட்டுக்கு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த உளவியல், அந்த கலவியல்னு சொல்லுவோம் இல்லையா, செக்ஸ் எஜுகேஷன், அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேவை இப்ப இருக்க நிலைமையில. ஏன்னா மாணவர்களுடைய பிரச்சனை அது ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஊடகங்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆசிரியர் கைது, மாணவர்கள் தற்கொலை, இல்ல வந்து அங்க வந்து பெண்ணியம், பெண்களை வன்முறை செஞ்சாங்க. அந்த மாதிரியான நாட்டுக்குள்ள பல விதமான இதெல்லாம் தான் சொல்றேன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, அறியாமை. தெரிஞ்சாலையும் அவங்களுக்கு அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறது தெரியாம பண்றதுனாலையும் இருக்கலாம். இது ஒரு சின்ன வயசுல இருந்தே நான் ஏன் இதை முக்கியமா சொல்ல வரேன்னா, இது இன்னொரு 4 பேர் தெரிஞ்சுன்னா நல்லதுதான். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ ஒரு ஆணுக்கு வந்து பையன் பிறந்துட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ டாபிக் விட்டு விளையாடுறான்னு சொல்லாதீங்க, நான் இதை சார்ந்துதான் சொல்றேன். ஒரு ஆண் பிறந்துட்டானா அவனை கண்டுக்க மாட்டாங்க. அவன் என்ன ஆம்பளை தானே, தனியா போயிட்டு வந்தாலே பிரச்சனை இல்லை. அதே ஒரு பொண்ணு பிறந்துட்டானா, அந்த பொண்ணு பிறந்திருந்து சாகுற வரைக்கும் சாங்கியம், சம்பிரதாயம், சடங்குகள், இதை பண்ணாத அதை பண்ணாத, நீ பொண்ணு 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 பொண்ணுன்னு சொல்லி 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 பொத்தி பொத்தி அவங்க ஏதோ பிறந்ததே ஏதோ அதுக்காக தான், கல்யாணம் பண்றதுக்காகவும் பிள்ளைகளை பெற்றுக்கிறதுக்காகவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வச்சு 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 ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பெண் சார்ந்த வன்முறை நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இது யாரோ ஒருத்தர் ரேப் பண்ணிடுறான், அவன் மட்டும் வன்முறை பண்ணல. ஒரு வீட்டுல அப்பா அம்மா கிட்ட ஒரு நாட்டுல எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு, எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு வன்முறை, பெண்களை சார்ந்து நடக்கக்கூடிய வன்முறை. இந்த அந்த அதை வந்து விட்டுட்டு அது ஆண்களுக்கு சொன்னாலும், டேய் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா, உனக்கு அப்பமா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அந்த மாதிரிதான் எல்லாரும் நினைக்கணும், இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லி வளர்க்கறதே கிடையாது. இதை பத்தி அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து செக்ஸ் எஜுகேஷன், உளவியல் ரீதியான இந்த கலவியல் கல்வி அப்படிங்கறத உண்மையிலே கொண்டு வரணும். அது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இது எல்லாமே வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு 5ஆம் வகுப்பு முடிச்சு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் கட்டாயம் இருக்கணும். 5ஆம் வகுப்பு வரை முழு நேர விளையாட்டு, அதன் கூட முழு நேர நேரடி வகுப்பு, அப்புறம் நேரடி வகுப்பு குறைக்கப்பட்டு பகுதி நேர நேரடி வகுப்பு, மற்ற பயிற்சி வகுப்புகள், பொது அறிவு, நான் சொன்ன இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் உண்மையிலே கல்வியில புகுத்தி கொண்டு வந்தாங்கன்னா அவன் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு முழுமையான ஆணாகவும் முழுமையான புரிதலுடைய பெண்ணாகவும் கண்டிப்பா வெளியே வருவாங்க. இப்போ கல்லூரி எடுத்துட்டோம் அப்படின்னா, கல்லூரியிலையும் இதே தான் நான் சொல்லுவேன். இப்ப பகுதி நேரம் ஏன் சொல்றேன்னா, இந்த செய்முறை பயிற்சி பாடத்திட்டம், செய்முறை பாடத்திட்டங்கள், அதாவது ப்ரோக்ராமிங், ப்ராப்ளம் சால்விங், லெபார்டரி பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் பாடத்திட்டங்கள்,
இந்த பாடத்திட்டங்கள் உள்ள அனைத்துக்கும் நேரடி வகுப்புகள் அவசியம் கண்டிப்பாக. மற்ற இப்ப தியரி பேஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தியரி பேஸ்டுக்கு எல்லாமே வந்து நீங்க எப்ப வேணா எங்க வேணா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கலாம் கண்டிப்பா. ஏன்னா இன்னும் போயிட்டு வகுப்புல உட்காந்துக்கிட்டு இந்த அரைச்சமாவே அரைக்கிறது, போட்ட ஸ்லேடியே போடுறது, சொன்னதே சொல்றது அப்படிங்கிறது தேவையற்றது என்ன கேட்டா. ஏன்னா அதுக்கு பல காணொளிகள் ஏற்கனவே இருக்கு, அதை நம்ம பார்த்தாலே உண்மையிலேயே அதை கத்துக்கலாம். அதனால ஒரு செய்முறை லெபார்டரி பேஸ்டு, கேஸ் ஸ்டடி பேஸ்டு, ப்ரோக்ராமிங் பேஸ்டு, ப்ராப்ளமேட்டிக் பேஸ்ட், இதுக்கெல்லாம் நேரடி வகுப்பு வச்சுட்டு மற்ற நேரம் ஒன்று ஃப்ரீயாக விட்டுடலாம். பட் மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்ஸோ குவிஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த தேர்வுக்கு வரும், தேர்வுக்கு ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னா அப்படி துர்காதேவி. இப்போ என்பிடெல்லாம் வந்து ஆன்லைன் தேர்வு தான் பண்றாங்க, நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன். இப்போ நீ என்ன வேணா எங்க வேணா எப்ப வேணா எழுதிக்கலாம்ப்பா. இப்போ உன்னுடைய ஆறு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 6 சப்ஜெக்டும் இந்த காலகட்டம், சரி டிசம்பர்ல ஆர்ட் செமஸ்டர் எக்ஸாம் வருது. இப்போ டிசம்பர் 25 இருந்து ஜனவரி 18க்குள்ளார இந்த தேதிக்குள்ள நீங்க எப்ப வேணா எந்த அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலோ அங்கீகரிக்கப்பட்ட சென்டர், அதாவது இடத்திலோ நீங்க எங்க வேணா போய் எழுதிக்கலாம். ஆனால் நீங்க போய் தான் எழுதணும், வீட்டில இருந்து எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வரலாம். ஆனா அதற்குண்டான கட்டமைப்பு இருக்கணும். இப்போ நான் வந்து பஞ்சாப்ல இருக்கேன், நான் இப்போ எஸ்ஆர்எம்ல படிக்கிறேன், இல்லை ஜேபிஆர்லயும் படிக்கிறேன், இல்லை வேளாண்மையில படிக்கிறேன்னா இப்போ திடீர்னு அவங்களால வர முடியாத சூழ்நிலை, பஞ்சாப்ல இருந்து என்னால வர முடியாத சூழ்நிலை. அப்போ அந்த சூழல்ல தேர்வு எங்கிருந்து தான் எழுதிக்கலாம். பஞ்சாப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்க அங்க கூட போய் எழுதிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க அதுக்கு அந்த இடத்தை தேர்வு செஞ்சு, ஏன்னா அந்த இடத்துல கட்டமைப்போட அந்த தொழில்நுட்பத்தோட அது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு. அந்த இடத்துல that university is eligible for conducting online examination for all the engineering colleges அப்படின்னு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது இருந்ததுன்னா கட்டாயம் அந்த இடத்துல போய் நான் எழுதிக்கலாம், நான் தேர்வு செஞ்சுக்கலாம். இந்த 6 சப்ஜெக்ட் இந்த நாளைக்கு நான் ஷெட்யூல் பண்ணிட்டு நான் எப்போ வேணா போய் எழுதிக்கலாம். பட் ஆனால் நீங்க போய் எழுதுற இடத்துல ஒரு கண்காணிப்பாளர் ஒருத்தர் இருப்பார், கட்டாயம் இருப்பார், 50 பேருக்கு ஒருத்தர் இருப்பார். அதே மாதிரி தொழில்நுட்பம் எப்படி இருக்கணும், அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு நான் முடிச்சிடறேன் ஒரு 2 நிமிஷம். கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு சாதாரண ஒரு என்பிடிஎல் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அங்க போய் அந்த சாஃப்ட்வேரை ஓஎஸ்ஏ லோட் பண்ணியிருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அதுல இருந்து வேற எங்கேயுமே போக முடியாது. அந்த தேர்வை எழுதி முடிக்கிற வரையும் நம்ம வேற எங்கேயுமே நம்மளுடைய கவனம் செதுறாது. இதே நீ வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டா 4 மொபைல் வச்சுக்கலாம் நம்ம முன்னாடி, டக்குன்னு அந்த கேள்வியை பார்த்தோமா பதில் 4 பேர் தேடலாம், தேடி என்ன வேணா பண்ணலாம். இப்ப அதுதான் வந்து பல பேரை சோம்பேறி ஆக்கிடுது. பல முடியாதவர்கள், அதாவது முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, படிக்க முடியாது, அவங்க எல்லாம் இந்த மாதிரி தவறான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால நம்ம சிந்து சொன்ன மாதிரி இந்த குழந்தைய வந்து ஒதுக்கிடவே முடியாது. நம்ம அதோட சேர்ந்து தான் ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கோம். அது மறைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியாம, அதாவது நம்ம கண்களை கட்டிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான ஒழிய இது நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம பல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்ல முறையில கட்டமைப்போட உண்மையிலேயே
நல்ல பயிற்சி கொடுத்து அதை நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அரசாங்கம் அப்படின்னா கண்டிப்பா அதை கொண்டு போகலாம். ஏன்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏன் வந்து எக்ஸாம் ஆன்லைன்ல வைக்கணும் ஆசிரியர் கண்காணிப்போட அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு வேல்யூவேஷன் தேவையில்லை, குளறுபடிகள் நடக்கணும்னு அவசியமே இல்லை, ரிசல்ட் அப்பவே வந்துடும், எதுக்காகவும் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குளறுபடிகள் நடக்கக்கூடிய ஊழல் முற்றிலுமே ஒழிக்கப்பட்டுரும். அது ஒரு காரணத்துக்காக நான் இதை சொல்றேன். இன்னொன்னு, எங்கிருந்து எப்ப எந்த அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலேயோ இல்லை சென்டர்லேயோ எப்போ வேணா நீங்க போய் எழுதிக்கலாம். அதுக்காக நான் அப்படி சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அலசி ஆராய்ஞ்சதுல நான் என்னுடைய கருத்தை முடிவா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கலாம். ஆனா நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழியும் கிடையாது இப்ப இருக்கிற காலகட்டம். ஏன்னா நம்ம கொரோனா கற்று தந்த பாடங்கள் நிறைய நிறைய, அதுல இருந்து எப்படிலாம் இதை வந்து மீண்டு வரணும், எப்படி அதுல பயணிச்சு போகணுங்கிறத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம குறை சொல்லிட்டே இருந்தா இன்னும் வளர நாடாவே தான் இருக்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் என்னுடைய உங்களுடைய கருத்தை சார்ந்து என்னுடைய பதிவு. என்னுடைய பதிவு தான். எல்லாரும் கேட்டதுக்கு உண்மையிலே மிக்க நன்றி, அழைச்சதற்கும் மிக்க நன்றி. நன்றி கார்த்திக். தேங்க்யூ சார். ஆக்சுவலா அன்பு சார் வந்து நல்ல ப்ரொஃபஸரும் நல்ல பேச்சாளரும். சரி, அவர் நிறைய கவிதையும் எழுதியிருக்காரு. ஓகே, நிறைய ஃபேன்ஸுமே இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மீட்ல இந்த டிபேட்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மன்வாசம் டீம் சார்பா தேங்க்ஸ். ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களோட ஐடியாஸ் நீங்க சொன்னது வந்து ரியலி வெல்கம். அன்பு சார் வந்து இந்த ஒரு டிபேட்ல ஜாயின் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இருக்கிற ரியாலிட்டியான விஷயங்கள் பேசுறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷராகவும், ஒரு என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்ற ஒரு கிளாரிட்டியும் வந்து இந்த ஈவெண்ட், இந்த வெபினார் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ். மன்வாசம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு, எஸ்பெஷலா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சைடும் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் சைடும். பிகாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்படி இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் கொடுக்கறது இல்லை. ஸோ ஆஸ் அ டீம் எங்களால் எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது, பட் ஒரு சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியலர்ஸோட எங்களால் கனெக்ட் பண்ண முடியும். தென் வந்து உங்களை வந்து எங்களால வந்து ஒரு ட்ரெயின் பண்ண முடியும், ஒரு இண்டஸ்ட்ரி நீட்ஸ்க்கு எங்களால வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அகெயின் இட் இஸ் லைக் உங்ககிட்ட நாங்க காசு வாங்கணும் அப்படின்றதுக்காக இது நாங்க சொல்ல கிடையாது. நாங்க கடந்து வந்த பாதியில பட்ட கஷ்டங்கள் பின்னாடி வர யங்ஸ்டர்ஸ் படக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்ஸும் தென் டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸுமே நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இதை பத்தி அப்டேட்ஸ் என்னன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, எங்களோட சோஷியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி நாங்க நடத்துற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ். ஸோ அடுத்த ஒரு ஈவெண்ட், அடுத்த ஒரு வெபினார், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போல எல்லாரையும் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ அன்பு சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ்.